السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. القرآن أربعة ஏழாவது சூரா சூரத்துல் முல்க், அதற்கு இன்னொரு பெயர் சூரத்து தபாரக். அதனுடைய முதல் 15 ஆயத்துகளை முடிச்சிட்டோம். மொத்தம் இந்த சூறாவில் 30 ஆயத்துகள். அதுல பாதி முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இன்றைக்கு 16வது ஆயத்துக்கு போறோம் இன்ஷா அல்லாஹ். இதற்கு முந்தின ஆயத் 15வது ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு சொன்னாங்க. அந்த பூமியை எப்படி நமக்கு கட்டுப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் சொன்னாங்க. பூமி ஒரு வலிமையான மிருகத்தை போன்றது, ஒரு பெரிய வலிமையான மிருகத்தை போன்றது. மனித சமூகத்திற்குத்தான் அல்லாஹ் அந்த பூமியை கட்டுப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. பூமியை அல்லாஹ் தலூலாக ஆக்கி இருக்கிறாங்க. அதுல நீங்க நடங்க, அதிலிருந்து உங்களுடைய ரிஸ்கை, உங்களுடைய உணவுகளையும் வாழ்வாதாரங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னும் அல்லாஹ்விடத்துல நீங்கள் திரட்டப்பட்டவர்கள் குழுக்களாக பரவலாக்கப்பட்டு விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். இப்ப நம்ம பார்க்க போற இந்த ஆயத் 16வது ஆயத் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம பார்க்க போறது وَأَمِنْتُمْ مَنْ فِي السَّمَاءِ أَنْ يَخْسِفَ بِكُمُ الْأَرْضَ فَإِذَا هِيَ تَمُورُ. மறுபடியும் பூமியை பத்தி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறாங்க. أَمِنْتُمْ مَنْ فِي السَّمَاءِ, வானத்தின் மேல் இருக்கக்கூடியவர். أَنْ يَخْسِفَ بِكُمُ الْأَرْضَ, உங்களை பூமிக்குள் புதைத்து விட மாட்டார் என்று நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? فَإِذَا هِيَ تَمُورُ, அப்படி உங்களை பூமியில புதைத்தால், அவர் புதைக்கும் பொழுது அந்த பூமி அது அதிர்ச்சியில் ஆடும், அதிலிருந்து புகைகள் எழும், அந்த பூமி தடுமாறும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். இந்த ஆயத்துல பல முக்கியமான படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றன. ஈமானுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், அகீதா சார்ந்த விஷயங்களும் இதுல வருது. அப்ப இதை நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க என்ன சொல்றாங்க? அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா. இதுல நம்ம முதல்ல பார்க்கிற வார்த்தை அமின்தும். அமின்தும் என்ற வார்த்தைக்கு முன்னால் அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்து வருது, ஒரு ஹம்சா வருது. ஹம்சாவுடைய விஷயத்தை பற்றி நம்ம 2 ஆயத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அப்படின்னு வந்தா அது அந்த வார்த்தையை கேள்வியாக மாற்றும். இப்ப அமின்தும் அப்படின்னா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு அர்த்தம். அமின்தும் அப்படின்னா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு அது கேள்வியாக மாறும். அதாவது நீங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றீர்களா, பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேள்வியாக அது மாறிடும். இப்ப நம்ம பார்க்க போற முதல் வார்த்தை இதுதான், அமின்தும். இதுல 3 பகுதிகள் இருக்கு. அப்படிங்கிற ஒரு பகுதி, அமின் அப்படிங்கிறது அதனுடைய 2வது பகுதி, தும் அப்படிங்கிறது 3வது பகுதி. அமின்தும், அமின்தும் நீங்க எல்லாரும் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. அமீன் அப்படிங்கிறது அமீன அப்படிங்கிற வார்த்தையில வருது. அமீன அதுல இருந்தா அம்ன், அமான், அமானா என்ற வார்த்தையெல்லாம் வருது. அமானத் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய அமானத் இது ஒரு அமானத், பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த வார்த்தை தான் இது. அமீன, அமானா, அம்ன், அமான் இதெல்லாம் ஒரே பொருளை தரக்கூடிய ஒரே எழுத்துக்கள் வந்த வார்த்தைகள். அமீன, அமானா அப்படின்னா பாதுகாப்பாக இருத்தல், பாதுகாக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். பயம் இல்லாம அவங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கிறது, எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்பாக வைத்தல். அதற்குத்தான் இந்த அமீன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அமானா அப்படின்னா அதுதான்,
அந்த நம்ம கிட்ட ஒரு பொருள் அமானத்தாக கொடுக்கப்படுது அப்படின்னா அதற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எந்த சேதமும் இல்லாமல் பத்திரமா நம்ம பாதுகாத்து வச்சிருக்கோம். அதுதான் அமானத். அமீன்தும், நீங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அதாவது உங்களுக்கெல்லாம் ஆபத்து அபாயம் இருக்கிறது, அது உணராம நீங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். யாருக்கிட்ட இருந்து ஆபத்து இருக்கு? இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களை பார்த்து கேட்கிறான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி எல்லாம் பார்த்த பிறகும் பிடிவாதமாக தொடர்ந்து குஃப்ரிலேயே நீடிக்கக்கூடிய, இறை மறுப்பிலேயே நீடிக்கக்கூடிய மக்கள், அவங்க இறை மறுப்பிலே நீடிக்கிறது மட்டுமல்ல, தூதர்களை கேலி செய்து கொண்டு நீங்களே பெரும் வழிகேட்டில் இருக்கிறீங்க என்றெல்லாம் தூதர்களை அவமானப்படுத்த முயற்சி செய்த, கேலி செய்ய முயற்சித்த அந்த மக்கள், அல்லாஹ் எதையுமே இறக்கவில்லை என்று மறுத்த மக்கள், தங்களுக்கு தெளிவான எச்சரிக்கை வந்த பிறகும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பிடிவாதமாக இருந்த மக்கள், அவங்க கிட்ட அல்லாஹ் கேட்கிறாங்க, அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, ஃபிஸ் ஸமா, அதுல இருக்கக்கூடிய வானங்களுக்கு மேல் இருக்கக்கூடியவங்க உங்களை பூமியில ஆடு புதைச்சிருவாங்க அப்படிங்கிற பயம் இல்லாம நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் நாடினால் உங்களை பூமியில ஆழமாக புதைத்து விட முடியும், அப்படி அல்லாஹ் செய்திட மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அல்லாஹ் செய்திருவாங்க. செய்த அவங்க நிலைமை என்ன அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றாங்க. அப்ப இந்த ஆயத்து ஒரு பெரும் எச்சரிக்கை. அப்ப இங்க அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும்போது என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க? மன் ஃபிஸ் ஸமா, யாரு அஸ்ஸமாவுல இருக்கிறாங்களோ அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு சொல்றாங்க. சமா அப்படின்னா என்ன? பொதுவாக சமா அப்படின்னா வானம் அப்படின்னு மொழிபெயர்த்துவாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலும் அதற்கு முன்னாலேயும் பாத்தீங்கன்னா சமா அப்படிங்கிறது நமக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் சொல்லப்படும். நம்ம சஹாரிபி அவங்களுடைய அரபி மொழி அகராதி, அதுவும் சிக்கலான அரபி மொழி, அரபி வார்த்தைகளுக்கான அகராதியில சொல்றாங்க ஷிக்ஹுல் லுகா அப்படின்னு அந்த அகராதிக்கு பேர். அந்த மொழியினுடைய ஷிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகராதியில அவங்க அஸ்ஸமா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்போது எதெல்லாம் மேல இருக்குதோ அதெல்லாம் சமா அப்படின்னு சொல்லி அரபிகள் அப்படிதான் பயன்படுத்தினாங்க என்பதை பதிவு செய்யறாங்க. அப்ப நமக்கு மேல என்ன இருக்கு? மேகம் இருக்கு, மேகமும் சமா அப்படின்னு சொல்லலாம். அதற்கு மேல வானம் இருக்கு, அதுவும் சமா. இப்ப இந்த சூறாவுடைய ஆரம்ப ஆயத்துகளே நம்ம பார்த்தோம் இல்லையா? சமா துன்யா, பூமிக்கு அருகில் உள்ள, துனியாவுக்கு அருகில் உள்ள வானம் அல்லது கீழான வானம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்போ நாம பூமியில இருக்கிறோம், நமக்கு மேல அப்படியே மேகங்கள்லாம் இருக்கு, மேகங்களுக்கு மேல வானம் இருக்கு, அதுல கீழான வானம், அதுக்கு மேல உள்ள வானங்கள் அப்படின்னு 7 வானங்கள் இருக்கின்றன. அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது ஃபிஸ் ஸமா, அல்லாஹ் மேல இருக்கிறாங்க என்ற வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அகீதா ரீதியாக, ஈமான் ரீதியாக. ஏன்? முஸ்லிம்கள்ல பலர், பொதுமக்கள் மட்டுமல்ல, தீன் உடையவர்கள், தீனுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய தப்லீக் ஜமாத் மாதிரியான மக்களும் சரி, நிறைய ஆலிம்கள் என்று சொல்லக்கூடிய மதரசாவுல போய் 6 வருஷம் 7 வருஷம் ஓதிட்டு வர்றாங்க, அவங்களும் கூட சரி, எல்லாம் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. நிறைய முஸ்லிம் பொதுமக்களுடைய நம்பிக்கை இதுவாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் எங்க அப்படின்னு கேட்டா அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறாங்களா? அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அப்படி சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹ்விடம் இருந்து அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இந்த குர்ஆனுக்கு விளக்கத்தை படித்த கற்றுக்கொண்ட சஹாபா, ரசூலுல்லாஹ்விடம் இருந்து இந்த தீனை பெற்றுக்கொண்ட சஹாபா, அவங்களும் அப்படி சொல்லவே இல்லை. அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அந்த ரசூலிடம் இருந்து தீனை, இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை கற்றுக்கொண்ட சஹாபா நபித்தோழர்களும் அல்லாஹ் எங்க அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில முன்வைக்கிறாங்க? அல்லாஹ் மேல. மேலனா எங்க?
7 வானங்களுக்கு மேல அல்லாஹ்வுடைய குர்சி இருக்கு. குர்சிக்கும் மேல அர்ஷ் இருக்கு. அர்ஷுக்கும் மேல அல்லாஹ் உயர்ந்திருக்கிறார். அல்லாஹ் எல்லா இடத்துலயும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல வெவ்வேறு இடங்கள்ல இதை பற்றி தெளிவு காண்பிக்கின்றாங்க, தெளிவாக சொல்றாங்க. உதாரணத்துக்கு 20வது சூரா சூரா தாஹா. இந்த தாஹா சூராவுடைய 20வது சூராவுடைய 5வது ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அர் ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அர்ஷ் எங்க இருக்குது? நாம பூமியில இருக்கிறோம். நமக்கு மேல 7 வானங்கள் இருக்கின்றன. 7 வானங்களுக்கு மேல குர்சி இருக்கு. குர்சிக்கும் மேல அர்ஷ் இருக்கு. அர்ஷுக்கும் மேல அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். அப்ப அர் ரஹ்மான் எங்க இருக்கிறாங்க? அர்ஷின் மீது. அர் ரஹ்மானு அலா அல் அர்ஷ். அர் ரஹ்மான் அர்ஷின் மேல். இஸ்தவா. இஸ்தவா அப்படின்னா என்ன? உயர்தல், அப்படியே மேல போறது. அதுதான் இஸ்தவா அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் மாடியில நிக்கிறார், நீங்க கீழே நிக்கிறீங்க. அப்ப மாடியில இருக்கிறவரு உங்களை மேல வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும். இஸ்தவு, மேல வாங்க, மேல ஏறி வாங்க, உயர்ந்து வாருங்கள், மேலே ஏறி வாருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அதை பயன்படுத்த முடியும். இஸ்திவா அப்படின்னா மேலே உயர்தல், ஏறுதல் அப்படின்னு அர்த்தம். அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா. அர் ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்தார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி இந்த ஆயத்துல சொல்றாங்க. இதே வாசகம் அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா அப்படிங்கிறது இந்த சூரா தாஹா 20வது சூராவுடைய 5வது ஆயத்து மட்டும் இல்லாம இன்னும் 6 இடங்கள், அல் குர்ஆனுடைய இன்னும் 6 இடங்கள்ல இதே வாசகம் இருக்கு. அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா என்பது அல் குர்ஆன்ல 7 இடங்கள்ல வருது. இது இல்லாம வேறு வேறு வார்த்தைகள்ல அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறாங்க, அல்லாஹ் வானங்களுக்கு மேல உயர்ந்திருக்கிறாங்க என்ற வார்த்தையெல்லாம் வருது. அப்ப இந்த ஆயத்துல நம்ம பார்க்கிறோம், மன் ஃபிஸ் ஸமா, யார் மேல இருக்கிறாங்களோ அவங்க உங்களை பூமிக்கு கீழாக புதைத்து விட மாட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பிக்கையா இருக்கிறீங்களா? பயம் இல்லாம இருக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது மேல அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அல்லாஹ் எங்க அப்படின்னு நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்? இந்த கேள்வி ரசூலுல்லாஹ் காலத்துல கேட்கப்பட்டிருக்கு. இப்ப அல்லாஹ் எங்க அப்படின்ற கேள்வி கேட்டா சிலர், உதாரணத்துக்கு நான் தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த இந்த சாதாரண இந்த சாத்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நபர்கள்கிட்டயும் இந்த கேள்வியை வெவ்வேறு இடங்கள்ல கேட்டிருக்காரு, வேறு ஊர்கள்ல கேட்டிருக்காரு. அதே போல ஆலிம்னு சொல்லக்கூடிய நம்ம பள்ளிவாசல் இமாம்களா இருப்பாங்க, மதர்சாவில் போய் அவங்க 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் இப்படி எல்லாம் ஓதிட்டு வந்திருப்பாங்க. அவங்க கிட்டையும் கேட்டிருக்காரு. ஒண்ணு அவங்கள்ட்ட இருந்து இந்த பதில் வரும். எந்த பதில்? அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படிங்கிற பதில் வரும். அல்லது இன்னொரு பதில் வரும், அல்லாஹ் மூமினுடைய இதயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு பதில் வரும். இது ரொம்ப குறைவானவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதிகமானவங்க இன்னொரு பதில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது, அல்லாஹ் எங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பதில்கள் பாத்தீங்கன்னா 3 பதில்கள் தான் வரும். அதுல மிக அதிகமான மக்கள், பெரும்பாலான மக்கள், ஒரு 80-90% மக்கள் சொல்ற பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதற்கு அடுத்தது அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் உள்ள மக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் மூமின்களுடைய இதயத்துல இருக்கிறாங்க, கல்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பதிலுமே தவறு, சாதாரண தவறு அல்ல, பெரும் தவறுகள். முதல்ல இந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா அப்படிங்கிறதுக்கு நம்ம பதில் சொல்லி, ஏன்னா இந்த மாதிரி கேள்வியை கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த பேச்சே தவறு அப்படின்னு ஆயிடும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எங்க அப்படிங்கறத அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. சொன்னது மட்டுமில்லை, இந்த கேள்வியாகவும் கேட்டிருக்கிறாங்க. அந்த சம்பவம் சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூல்ல ஆதாரபூர்வமான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஹதீஸ் கிதாபுல மட்டும் இல்ல, வெவ்வேறு ஹதீஸ் கிதாபுகளில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு சஹாபி மட்டும் இல்ல, இன்னும் பல நபித்தோழர்கள், பல சஹாபா இந்த ஹதீஸை அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப நாம பார்க்க போறது முஆவியா இப்னு அல் ஹகம் அஸ்-சுலமி.
சேர்த்து சொன்னா முஆவியா இப்னுல் ஹக்கம் சுலமி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க பேர் முஆவியா. முஆவியா அப்படிங்கிற பேர்ல ரசூலா காலத்துல வெவ்வேறு நபி தோழர்கள் இருந்திருக்கிறாங்க. முஆவியா இப்னு அபி சுஃபியான் என்று ஒரு நபி தோழர் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய தங்கச்சிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மச்சினர். அந்த முஆவியா பத்தி இங்க நம்ம பார்க்கணும். முஆவியா என்ற பேர்ல ஒரு 4-5 பேராவது இருந்திருக்கிறாங்க. அதுல இங்க நம்ம பார்க்க வருது அல் ஹகம் என்பவருடைய மகன் முஆவியா. பனு சுலைம் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அப்ப அதனால அவங்களுக்கு சுலமி என்ற பட்ட பேர் உண்டு. அப்ப அவங்க பேர் என்ன? முஆவியா இப்ன் அப்படின்னா இன்னாருடைய மகன் அப்படின்னு அர்த்தம். இவங்க யாருடைய மகன்? அல் ஹகம் உடைய மகன். அப்ப இவங்க முஆவியா இப்ன் அல் ஹகம் அஸ்ஸுலமி. அஸ்ஸுலமின்னா என்ன? சுலம் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. சரி, இப்ப இந்த முஆவியா இப்னு அல் ஹக்கம் அஸ்ஸுலமி இவங்க தன்னுடைய ஆட்டு மந்தையை மேய்ப்பதற்காக கவனித்துக் கொள்வதற்காகவும் ஒரு சிறு பெண்ணை பொறுப்பா வச்சிருக்கிறாங்க. பொறுப்பாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா வேலைக்கு வச்சிருக்கிறாங்க இல்ல, அடிமை பெண்ணை பொறுப்பாக வச்சிருக்கிறாங்க. அது என்ன அடிமை பெண்? எப்படி ஆடு மாடு ஒட்டகம் இதையெல்லாம் காசு கொடுத்து வாங்குவோமோ அந்த மாதிரி அந்த காலத்துல மனிதர்களை காசு கொடுத்து வாங்குவதும் வழக்கமாக இருந்தது. ஒண்ணு காசு கொடுத்து வாங்குவாங்க, இல்ல போர்கள்ல தங்களுடைய எதிரி நாட்டு படைகள் தோத்துருச்சு அப்படின்னா அந்த படையில உள்ள வீரர்கள், அப்புறம் அந்த எதிரி நாட்டுடைய மக்கள் இவங்களெல்லாம் கூட அடிமைகளாக எடுத்துக்கொள்வாங்க. இந்த மாதிரி அடிமைகள் சில நேரங்கள்ல யாருக்காவது அன்பளிப்பாகவும் கொடுக்கப்படுவாங்க. அப்போ இந்த மாதிரி போர்கள்ல அடிமைகளாக கிடைத்தவர்கள், அந்த மாதிரி கிடைச்சவங்கள சந்தையில மார்க்கெட்ல கொண்டு வந்து விற்பாங்க. அப்போ சந்தையில போய் அடிமைகளை வாங்குறது, அதன் மூலமா கிடைக்கக்கூடிய அடிமைகள். சில பேர் அந்த மாதிரி வாங்கி வச்சிருப்பாங்க, தெரியுமா? வாங்கி வச்சிருப்பாங்க, இல்ல போர்ல அவங்களுக்கு அடிமைகள் கிடைச்சிருப்பாங்க. அந்த வாங்கின அல்லது அடிமைகளாக கிடைத்த அந்த அடிமைகளை இன்னொருத்தருக்கு அன்பளிப்பா கொடுப்பாங்க. இப்ப இந்த 3 வகைகளிலும் ஒருத்தருக்கு அடிமை அப்படிங்கிறது அந்த காலத்துல கிடைக்கும். அந்த மாதிரி முஆவியா இப்னு ஹக்கம் சுலமி அவங்களுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தாங்க. சந்தையில வாங்கப்பட்ட ஒரு அடிமை பெண், சின்ன பெண், இன்னும் வயசுக்கு வராத ஒரு பெண். அந்த பெண்ணை ஆடுகளை மேய்ப்பதற்கு, அந்த ஆட்டு மந்தையை கவனித்துக் கொள்வதற்கு அவங்க பொறுப்பாக வச்சிருந்தாங்க. ஆடுகள் இருந்தாலே, ஆடோ கோழியோ இருந்துச்சுன்னா அது சாப்பிட்றதுக்கு நரி ஓநாய் இதெல்லாம் வரும். குறிப்பாக நரி வந்தா கோழியை தூக்கிட்டு போகும். ஆனா ஓநாய் வந்துச்சுன்னா ஆடையே தூக்கிட்டு போகும். ஓநாய் கொஞ்சம் பெருசு வலுவானது. ஆடு அப்படி சத்தம் இல்லாம ஆடை கழுத்து கவி அப்படியே இழுத்துட்டு போயிடும். ஓநாயோட சண்டை போடுறதுக்கு கூடுதல் தைரியம் வேணும். தைரியம் மட்டும் இல்ல, உடம்புல வலிமை, நம்ம கையில ஏதாவது ஒரு ஆயுதம் இதெல்லாம் இருந்தா தான் ஓநாயை விரட்ட முடியும். ஓநாய் ரொம்ப வலிமையான கொடூரமான மிருகம், ரொம்ப தைரியமான மிருகம். இப்போ ஆடு மேய்க்கக்கூடியவங்க ஓநாய் ஆடை அடித்து செல்லக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. அப்ப அவங்க கையில தடி வச்சிருப்பாங்க. ஓநாய் இந்த மாதிரி நரி ஓநாய் போன்ற விஷயங்களை விரட்டுறதுக்காக கல் எரியறதுக்காக கல்லு, அது எரியறதுக்கான கருவிகள் அதையெல்லாம் வச்சிருப்பாங்க. கிராமங்கள்ல வளர்ந்தவருக்கு தெரியும், நம்ம உண்டி வில் அல்லது உண்டிக்கோல்னு சொல்லுவாங்க, அதுல கல் வச்சு அடிக்கலாம். இதெல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க வச்சிருப்பாங்க. அது ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு ஒரு டிசைன்ல இருக்கும். அப்ப அரபு பாலைவனத்திலுமே அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி ஓநாய் அடிச்சு விரட்டுவாங்க. ஆனா இந்த இடத்துல ஆட்டு மந்தையை மேய்க்கிறது ஒரு சிறு பெண். ஆட்டு மந்தையில இருந்து ஒரு ஆடை ஒரு ஓநாய் அடிச்சு தூக்கி போயிடுச்சு. இப்ப இந்த செய்தியை அந்த பெண் முஆவியா இப்னு ஹக்கம் சுலமி கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம ஆட்டு மந்தையில இருந்து ஒரு ஆடை ஒரு ஓநாய் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்ப இது ஒரு நஷ்டம். ஒரு ஆடுங்கிறது காசு தரக்கூடியது. ஒரு ஆட்டை வித்தனா ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான செலவுக்கான காசு கிடைச்சும் அந்த காலத்துல. நல்ல நல்ல தரமான ஆடு அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஆடுடைய இழப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு முதலீடு, அது மட்டும் இல்லாம அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம், லாபம், இது எல்லாத்தினுடைய இழப்பு. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க இன்கம், அவங்களுடைய ப்ராஃபிட் எல்லாத்தையும் அவங்க லூஸ் பண்றாங்க. அப்போ முஆவியா இப்னு ஹக்கம் சுலமி என்ன செய்யறாங்க? இந்த செய்தி கேட்ட உடனே கோபம் அந்த பெண் முகத்திலேயே ஓங்கி ஒரு அரவெடுத்து, பெண் முகத்துல அரைஞ்சிடலாம், கன்னத்துல அரவெடுத்து. ஏன் இந்த பொண்ணு சரியா கவனிக்கல,
ஓனாய் வரும்போது அடிச்சு விரட்டி இருக்கணும், சத்தம் போட்டு கூப்பிட்டுருந்தா கொஞ்சம் பக்கத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்திருப்பாங்க, அவங்க வந்து அந்த ஓனாயை விரட்டி இருப்பாங்க. அது அது நடக்காதனால ஓனாய் ஒரு ஆடை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு கோவப்பட்டு இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அந்த பொண்ணு முகத்திலேயே அரைஞ்சாங்க. ஆனா கோபம் தணிஞ்ச பிறகு அவங்களுக்கு யோசனை வருது, என்ன காரியம் செஞ்சுட்டோம், அது சிறு பெண்ணால அந்த ஆடை விரட்ட முடியுமா, இப்படி எல்லாம் பல குணங்கள் எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, நம்ம தவறு செஞ்சுட்டோம் அப்படிங்கறத விளங்கிக்கிறாங்க. அது சிறு பெண்ணால் அதை தடுத்திருக்க முடியாது. அதே போல ரசூலுல்லாஹ் வந்து முகத்தில் அடிக்க கூடாது அப்படின்லாம் கூட சொல்லி இருக்கிறாங்க. யாருக்குமே முகத்தில் அடிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அடிமைகளை கண்ணியமாக நடத்த வேண்டும். நம்ம வீட்டுல ஒருத்தரை எப்படி நம்ம நடத்துவோமோ அந்த மாதிரிதான் அடிமைகளை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதையெல்லாம் முஆவியா யோசிச்சு பார்க்கணும். அப்ப யோசிச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அவங்களுக்கு, ஆஹா தான் தவறு செய்து விட்டோம். அது தவறு சாதாரண, அது பாவம். அடிமையை நம்ம நல்ல விதமா நடத்தல, முகத்தில் அடிக்க கூடாதுன்ற தடையெல்லாம் வந்து மீறி இருக்கிறோம். அந்த பெண்ணால் முடியாத ஒரு விஷயத்த சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு செய்யணும் நம்ம எதிர்பார்த்து கூடுதல் சுமையெல்லாம் சுமத்தி இருக்கிறோம். இது போன்ற பல கோணங்கள்ல அவங்க யோசிச்சிருப்பாங்க. அப்ப யோசிச்சுட்டு தான் தவறு செய்து விட்டோம் என்பதை உணர்ந்து அவங்க ரசூலுல்லாஹ்வை தேடி போறாங்க. போய் ரசூல்லாட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு ரசூல்லா, அந்த பெண்ணு முகத்துல அடிச்சுட்டேன், இது பாவம் என்பதை நான் உணர்கிறேன், இந்த பாவத்துக்கு நான் ஏதாவது பரிகாரம் செய்யணும், பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்காக நான் ஏதாவது செய்யணும், அந்த அடிமை பெண்ணை நான் விடுதலை செய்து விடட்டுமா, சுதந்திரமான பொண்ணு ஆக்கிட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா அடிமையில என்ன, காசு கொடுத்து வாங்கி வச்சுக்குவோம். ஒரு ஆடை நம்ம வாங்குறோம், ஒரு கழுதை, ஒரு ஒட்டகத்தை நம்ம குதிரை இதெல்லாம் வாங்குறோம், மாடு வாங்குறோம், இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோம்னா நம்முடைய உடைமை அது. வீட்டு வேலை செய்யறவங்க மாதிரி கிடையாது அடிமைகள். வேலை செய்யறவங்க சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க, நம்ம சம்பளம் கொடுக்கலன்னா நின்றுடுவாங்க, இல்ல கூடுதல் வேலை சொன்னா நின்றுடுவாங்க. அடிமைகள் அப்படிலாம் நிக்க முடியாது. யாரு வந்து காசு கொடுத்து வாங்கிட்டாங்களோ அல்லது யாரு அவங்கள அன்பளிப்பாவோ ஏதோ ஒரு வகையில பெற்று அவங்க வந்து இந்த அடிமைக்கு எஜமான், ஓனர், அவங்க உரிமையாளர். அடிமைகள் அவங்களை விட்டெல்லாம் போக முடியாது. அவங்களா இந்த அடிமையை விடுதலை செய்தால்தான் உண்டு. அதைத்தான் முஆவியா இப்னு ஹக்கம் ஸுலமி கேட்கிறாங்க, அந்த அடிமை பெண்ணை நான் விடுதலை செய்து விடட்டுமா, ஏன்னா அந்த பொண்ணை நான் கஷ்டப்படுத்திட்டேன், அது பாவம் என்பதை நான் உணர்கிறேன், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நான் நஷ்டஈடாக ஏதாவது செய்யணும், அதுதான் இந்த பாவத்துக்கு பரிகாரமாக ஆகும். அப்ப அந்த பெண்ணை நான் விடுதலை செய்து விடுகிறேன். ஒரு அடிமைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம் எது அப்படின்னா, அடிமை அப்படிங்கிற நிலையிலிருந்து சுதந்திரமான மனிதர் அப்படின்னு வரும். நமக்கு ஓனர் யாரும் இல்லை, இனிமேல நம்ம வந்து சுதந்திரமான ஒரு மனிதர் அப்படிங்கிறது தான் அடிமைக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை. அப்போ முஆவியா இப்னு ஹக்கம் ஸுலமி அதுதான் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை நான் விடுதலை செய்து விடட்டுமா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பெண்ணை என்கிட்ட கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பெண், சிறு பெண், வயதுக்கு வராத பெண், அந்த பெண்ணை கூப்பிட்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால அந்த பெண் நிக்கிறாங்க. அந்த பெண் முஸ்லிமா, மூமினான பெண்ணா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதிக்கிறாங்க. எப்படி சோதிக்கிறாங்க, இரண்டே இரண்டு கேள்விகளை கேட்கிறாங்க. ரெண்டே கேள்விதான். ஒருத்தர் மூமினா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக இரண்டே இரண்டு கேள்விகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. முதல் கேள்வி என்ன தெரியுமா, ஐன அல்லாஹ், அல்லாஹ் எங்கே, இதுதான் முதல் கேள்வி. அந்த பெண் பதில் சொல்றாங்க, ஃபிஸ் ஸமா. நம்ம இந்த ஆயத்துல பாக்குறோமே அதே வார்த்தை தான், மன் ஃபிஸ் ஸமா, அதே தான் அந்த பெண் சொல்றாங்க, ஃபிஸ் ஸமா அப்படின்னு அந்த அடிமை பெண் பதில் சொல்றாங்க. ஃபிஸ் ஸமா அப்படின்னா என்ன, மேல, வானங்களுக்கெல்லாம் மேல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வை பத்தி ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த பெண் சொன்ன பதில் ரசூலுல்லாஹ்வுக்கு திருப்தி வந்து விட்டது. அப்போ அல்லாஹ் பத்தி கேட்க நிறுத்திட்டு அடுத்தது தன்னை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியே அவங்க கேட்கிறாங்க. யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய தூதரே கேட்கிறாங்க, மன் அன, நான் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த பெண் சொல்றாங்க, அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு பதில் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹிய முஃமினா, இந்த பெண் மூமினான, இவளை விடுதலை செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சிறு பெண், இது பெரிய வயசுல பெரியவங்க கூட இல்ல, வயசுல சின்னவங்க கூட மூமினா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட முதல் கேள்வி எது, ஐன அல்லாஹ், அல்லாஹ் எங்கே என்று கேட்கிறாங்க.
ஆனா இன்னைக்கு நாங்க தப்லீக் ஜமாத்துல வந்து 40 நாள் போயிருக்கிறோம், 3 மாசம் போயிருக்கிறோம், 1 வருஷம் போயிருக்கிறோம். அதையும் தாண்டி நாங்க மதர்சாவுல போய் வந்து 6 வருஷம் 7 வருஷம் ஓதி ஆலிம் பட்டம் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்டா, ஐன் அல்லாஹ் அல்லாஹ் எங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, ஒண்ணு அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கவே கூடாது அப்படின்னு பதில் வருது. ஆனா இங்க பாருங்க ரசூல் அந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்ப ஒண்ணு அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, அல்லது அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த பின்ன என்ன பதில் சொல்லி இருக்கிறாங்க, மேல வானங்களுக்கு எல்லாம் மேல என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதில் சரி என்று ஏற்புடையதாக இருந்துச்சு, திருப்தியாக இருந்துச்சு. அதனால தான் அடுத்த கேள்வி கேட்கல. இது தவறாக இருந்தால் ரசூல்லா அதை திருத்தி இருப்பாங்க இல்லையா? அது சரி என்பதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க. அல்லாஹ் எங்கன்னு கேட்கிறாங்க. உன்னுடைய ரப்பு யாருன்னு கூட கேட்கல. நீ யார கடவுளா ஏத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்லாம் கூட கேட்கல. மாறாக அல்லாஹ் எங்கே அப்படின்னு தான் சொல்லு. அப்ப அல்லாஹ் எங்கே அப்படிங்கிற கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம். ரசூலுல்லாஹ் கேட்டிருக்காங்க. யார்கிட்ட கேட்கலாம்? யாருகிட்டையும் கேட்கலாம். பெரியவங்க சின்னவங்கன்ற வித்தியாசம் எல்லாம் பார்க்க தேவையில்லை. இவங்க மதசால போய் ஓதிட்டு வந்தவங்களா, இல்ல நம்ம ஊர்லயே இருக்கிற அலிஃபாத்தா தெரியாத குரான் ஓத கூட தெரியாத ஒரு நபரா அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. எல்லாத்தையும் கேட்கலாம். ஏன்னா இங்க பாருங்க, ஒரு அடிமை பெண் எழுத படிக்க தெரியாதவங்க தான் அந்த காலத்துல அதிகம். ஒரு அடிமை பெண்ணா நிச்சயமா எழுத படிக்க தெரிஞ்சிருக்காரு. அதுவும் வந்து ஒரு வயதுக்கு வந்த பெண் கூட கிடையாது. அப்ப அந்த வயசு பார்க்கும்போது ஒரு 10 11 வயசு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிறு பிள்ளைகிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க, ஐன் அல்லாஹ் அல்லாஹ் எங்கே? அந்த பிள்ளை எவ்வளவு தெளிவா பதில் சொல்லி பாருங்க, என்று பதில் சொல்லுது. ஏன்னா அல்லாவே அப்படித்தான் சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரத்துல் முல்க் 67வது சூராவுடைய இந்த ஆயத் 16வது ஆயத்துல கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பத்தி என்ன சொல்றாங்க, மன் ஃபிஸ்ஸமா என்ற அதே வார்த்தையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப அல்லாஹ் எங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பார்த்தா அந்த மாதிரி கேள்வி கேட்கிறது நபியினுடைய வழிமுறை. அப்ப நபியினுடைய வழிமுறையை நாம பின்பற்றோம். சுன்னத்துல நான் நபி வழி. அந்த நபியுடைய வழியை நாம பின்பற்றோம் அப்படின்னா நாமும் இந்த கேள்விய யாருக்கிட்டையும் கேட்கலாம். அது அவசியம் கூட. அது நம்ம காலகட்டத்துல கூடுதல் அவசியம். ஏனென்றால் மக்களுக்கு இன்னைக்கு அல்லாஹ் எங்க இருக்கிறாங்க அப்படின்னே தெரியல. அல்லாஹ் எங்கன்னு கேட்டா எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பதில் வருது. அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்களா? அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி பாருங்க. அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னா தரை இருக்கு பாருங்க, அந்த தரையிலையும் அல்லாஹ் இருக்கணும். அப்ப நாம தரை மேல நடக்கிறோமா? அப்ப நம்ம யார் மேல நடக்கிறோம்? தரையில அல்லாஹ் இருக்கிறாங்கன்னா நாம தரை மேல நடக்கிறோம்னா அப்ப நம்ம அல்லாஹ் மேல நடக்கிறோம் அப்படின்னு ஆகுமா? அல்லாஹ்வை மிதிச்சுக்கிட்டா நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கிட்ட செருப்பு இருக்கு, செருப்புல அல்லாஹ் இருக்கிறாங்கன்னு சொல்லுவோமா? அந்த செருப்பை நம்ம வந்து மிதிக்கிறோம். நம்ம காலுக்குள்ள போட்டு அந்த செருப்பை எடுத்துட்டு போய் எங்கெங்கயோ கால வைக்கிறோம். அப்ப அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்கன்னா அல்லாஹ் செருப்புல இருக்கிறாங்கன்னு சொல்லணும். அல்லாஹ் வந்து மண்ணுல இருக்கிறாங்க, தரையில இருக்கிறாங்கன்னு சொல்லணும். அல்லாஹ் மேல நாங்க நடக்கிறோம், அல்லாஹ்வை மிதிச்சுக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பேப்பர் இருக்கு, உதாரணம் இந்த பேப்பர் இருக்கு, இந்த பேப்பர்லயே அல்லாஹ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த பேப்பரை வந்து ஒருத்தர் எரிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அது எரிச்சு சாம்பல் ஆயிடும். அப்ப பேப்பர்ல இருக்கிற அல்லாஹ் என்ன ஆனாங்க, எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா? இல்ல எரிக்கும் போது அந்த பேப்பரை விட்டு அல்லாஹ் நூந்து போயிட்டாங்கன்னா தான் இருக்கிற இடத்த கூட பாதுகாக்க தெரியாது. அல்லாஹ் அந்த பேப்பர்ல இருக்கிறாங்க, அதை பாதுகாக்க மாட்டாங்க, எரிச்சா அந்த பேப்பர் விட்டு ஓடிடுவாங்கன்னு அல்லாஹ் கேவலப்படுத்துவாங்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்கன்னு சொன்னா இதெல்லாம் வரும். தரையில இருக்கிறாங்க அல்லாஹ், நாங்க தரை மேல மிதிக்கும் போது அல்லாஹ்வை மிதிச்சுட்டு போறோம். அல்லாஹ் செருப்புல இருக்கிறாங்கன்னு சொல்லணும். அல்லாஹ் நம்ம எரிக்கிற பேப்பர்லயும் விறகு கட்டையிலையும் தூசியில இருக்கிறாங்கன்னு சொல்லணும். இதெல்லாம் அல்லாஹ்வை கேவலப்படுத்துற செயல். அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்கன்னு யார் சொல்றாங்களோ அவங்க உண்மையில அல்லாஹ்வை கேவலப்படுத்துறாங்க. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மாட்டு சாணி இருக்குது, அதுல அல்லாஹ் இருக்கிறாங்கன்னு சொல்லுவோமா? இல்ல மனிதனுடைய மலம் இருக்கு, அதுல அல்லாஹ் இருக்கிறாங்கன்னு சொல்லுவோமா? சிறுநீர் வருது, அதுல அல்லாஹ் இருக்கிறாங்கன்னு சொல்லுவோமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் இதுல எல்லாம் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். குப்பையில, மலத்துல, சிறுநீர்ல, செருப்புல, இதெல்லாம் அல்லாஹ்வை கேவலப்படுத்துற விஷயம் இல்லையா? அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்கன்னு சொல்றது ஏதோ ஒரு பெரிய சரியான நல்ல விஷயம் மாதிரி பேசிக்கிறாங்க.
அல்லாஹ் எல்லா இடத்துல தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு எல்லாம் உளறுறாங்க. இதெல்லாம் காஃபிர்கள் முஷ்ரிக்குகளுடைய உளறல். முஸ்லிம்களுடைய நம்பிக்கை அப்படி கிடையாது. அல்லாஹ் எங்க? அல்லாஹ் எல்லா இடத்துல எல்லாம் கிடையாது. அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல அர்ஷின் மீது உயர்ந்து இருக்கிறார். அல்லாஹ்வுடைய படைப்புகள்லயே ரொம்ப பிரம்மாண்டமானது, ரொம்ப பெருசு அர்ஷ். அந்த அர்ஷுக்கு மேல அல்லாஹ் இருக்கிறாங்க. அல்லாஹ் எதையெல்லாம் படைச்சாங்களோ அது எல்லாத்துக்கும் மேல இருக்கிறாங்க. மறுபடியும் சொல்ல கேட்டுங்க, அல்லாஹ் எதையெல்லாம் படைத்தார்களோ அது எல்லாவற்றுக்கும் மேல அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ்வை தவிர எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். ஈசா நபி அவங்களும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். எல்லா மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் எல்லா மலக்குமார்களும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். ஜின்னும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். ஷைத்தான் ஜின்கள்ல ஒருத்தன், அவனும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். குர்சி, அர்ஷ் எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அல்லாஹ்வை தவிர எல்லாமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவை. அல்லாஹ் படைப்பாளர், மற்ற எல்லாமே படைப்பு, படைக்கப்பட்டவை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் படைத்தார்களோ அது எல்லாவற்றையும் விட்டு விலகி தனித்து இருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேல இருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லாவற்றையும் விட்டு தனித்து மேலே இருக்கிறாங்க. அல்லாஹ் மேல இருக்கிறாங்க. எல்லாமே அல்லாஹ்வுக்கு கீழே இருக்குது. அர்ஷ் அல்லாஹ் கீழே இருக்குது, குர்சி அல்லாஹ் கீழே இருக்குது, 7 வானங்களும் அல்லாஹ் கீழே இருக்குது. அங்கேதான் மலக்குகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அல்லாஹ்வுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அதுக்கு கீழே தான் பூமி இருக்குது. அங்கேதான் நாம இருக்கிறோம். எல்லாமே அல்லாஹ்வுக்கு கீழே தான். அல்லாஹ் எல்லாத்துக்கும் மேல தான். இதுதான் இஸ்லாமுடைய அடிப்படை நம்பிக்கை. அல்லாஹ் எங்க? அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல. 7 வானங்களுக்கு மேல என்ன இருக்கு? குர்சி இருக்கு. அதுக்கு மேல குர்சிக்கு மேல என்ன இருக்கு? அர்ஷ். அதுக்கும் மேல, அதுக்கு மேலதான் அல்லாஹ் உயர்ந்து இருக்கிறாங்க. அப்ப இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பூமி இருக்கு. பூமிக்கு மேல 7 வானங்கள் அடுக்கடுக்காக இருக்கின்றன. அந்த 7 வானங்களுக்கு மேல குர்சி இருக்கு. குர்சிக்கு மேல அர்ஷ் இருக்கு. அர்ஷுக்கும் மேல அல்லாஹ் உயர்ந்து இருக்கிறான். அதுக்கு மேல எதுவும் கிடையாது. அல்லாஹ் கூட எதுவும் கிடையாது. எல்லாமே அல்லாஹ்வுக்கு கீழே தான். குர்சி, அர்ஷ், குர்சி எல்லாமே அல்லாஹ்வுக்கு கீழே தான். அல்லாஹ் எல்லா இடத்துலயும் கிடையாது. அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ்வை கேவலப்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப அல்லாஹ் இதுல இருப்பாங்க, அதுல இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் மிருகங்கள்லாம் இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் நாயில இருக்கிறாங்க, அல்லாஹ் பாம்புல இருக்கிறாங்க, அல்லாஹ் பசுமாட்டுல இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லா மிருகத்தையும் கடவுளாக்கிட வேண்டியது. ஏன்னா அல்லாஹ் எல்லா இடத்துல இருந்தா இதுக்குள்ளேயும் அல்லாஹ் இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிடலாம். இதெல்லாம் யோசிக்கிற யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ஒரு கல் சிலையை வணங்குகிறார். கல்லால இல்ல மரத்தால செய்யப்பட்ட ஒரு சிலையை வணங்குறாரு. அப்ப நம்ம போய் சிலையெல்லாம் வணங்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு? இல்லங்க, அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த சிலைக்கு உள்ளேயும் அல்லாஹ் இருக்கணும் இல்ல? அந்த சிலைக்கு உள்ள இருக்கிற அல்லாஹ்வை தான் நான் வணங்குறேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அப்ப சிலை வணங்குறது தப்பு இல்லைங்க. நீங்க சிலைக்கு உள்ள இருக்கிற அல்லாஹ்வை தான் வணங்குறீங்கன்னா அப்ப சிலையை வணங்குறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட மாட்டோம். ஆனா சிலை வணக்கம் தவறு என்று குர்ஆன்ல பல இடங்கள்ல பார்க்கிறோம். அப்படிதானே? அதையும் தாண்டி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைய காலத்துல சில மனிதர்கள் தங்களை கடவுள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நான் கடவுள் கடவுள் மனுஷனா பிறந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிப்பா மனிதன் கடவுளாக முடியும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்போ அவரு இந்த பதில் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஏங்க, கடவுள் எல்லா இடத்துலயும் இருப்பாருங்க. தூண்லயே இருப்பார், துரும்புலயே இருப்பார், மனுஷனுக்குள்ளே இருப்பாருங்க. அந்த மாதிரி எனக்குள்ள கடவுள் இருக்கிறாருங்க. அதனாலதான் நான் கடவுள் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்குள்ளேயும் இருப்பாங்கல்ல. அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறதா தான் எனக்குள்ளேயும் அல்லாஹ் இருப்பாங்க தானே. அப்ப எனக்குள்ள அல்லாஹ் இருக்கிறாங்கன்னா நான் அல்லாஹ் தானே அப்படின்னு ஒரு மனுஷன் பேசுறாரு. இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஒண்ணும் பதில் சொல்ல முடியாது. ஏத்துக்கிட்டு ஆகணும் இல்லையா? எப்ப ஏத்துக்கிட்டு ஆகணும்? அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க நம்ம சொல்லிட்டு இருந்தா அப்ப அல்லாஹ் மனுஷனுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்ப அந்த மனுஷனை வணங்குறது தப்பு இல்லை. அல்லாஹ் சிலைக்குள்ளே இருக்கிறாங்க. அப்ப அந்த சிலையை வணங்குவதுல தப்பு இல்லை. அல்லாஹ் மிருகங்களுக்குள்ளேயும் இருக்கிறாங்க. அப்ப அந்த மிருகங்களை வணங்குவது தப்பு இல்லை. அப்புறம் அல்லாஹ் மரத்துக்குள்ள செடி கொடிக்குள்ள எல்லாம் இருப்பாங்க. அப்ப அரச மரத்தை வணங்கினா தப்பு இல்லை. போதி மரத்தை வணங்கினா அரச மரம் அது வணங்கினா தப்பு இல்லை. அப்புறம் இந்த செடியை வணங்கினா தப்பு இல்லை. அப்ப எதை வேணா வணங்கலாம். எதுவுமே தப்பு கிடையாது. அப்ப ஷிர்க்குன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நம்புனா அப்ப அல்லாஹ் மரம் செடி கொடிகளே இருக்கிறாங்கன்னு நம்பணும். அல்லாஹ் கல்லு மண்ணுலயும் இருக்கிறாங்கன்னு நம்பணும். தண்ணியிலயும் அல்லாஹ் இருக்கிறாங்கன்னு நம்பணும். அதே போல மனுஷனுக்குள்ளயும் அல்லாஹ் இருக்கிறாங்கன்னு நம்பணும். அப்ப இந்த சிலைக்குள்ள அல்லாஹ் இருக்கிறாங்க, இந்த படத்துக்குள்ள அல்லாஹ் இருக்கிறாங்க. அப்ப யாரு வேணா கடவுள்னு சொல்லிட்டு போறோம். இது எதுவுமே தவறு இல்லைன்னு ஆயிடும். அப்படின்னா ஷிர்க்குன்னு ஒண்ணு கிடையாது, குஃப்ர்னு ஒண்ணு கிடையாது. அப்ப முஷ்ரிக் காஃபிர்னு யாருமே கிடையாது.
அப்படின்னு சொல்லி ஆகும். எந்த அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை இதுன்றது யோசிப்பாரு. இது முட்டாள்தனமானது மட்டுமல்ல, நம்முடைய ஈமானை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு மோசமான இழிவான நம்பிக்கை. அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்கன்றது நம்முடைய ஈமானை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு மோசமான கேடுகெட்ட நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு இந்த நம்பிக்கை பல முஸ்லிம்கள்ட்ட இருக்கு. குறிப்பாக நாங்க சுன்னத் ஜமாத் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும்பாலான பொதுமக்கள்கிட்ட இது இருக்கு. தப்லீக் ஜமாத் என்று சொல்லக்கூடியவங்கள்ட்டையுமே பலர்கிட்டையும் அது இருக்கு. நாங்கெல்லாம் சுன்னத் ஜமாத் மதரசால படிச்சுட்டு வந்த ஆலிம்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் பலர்கிட்டையும் கூட ஆலிம்னு சொல்லிக்கிறாங்க, மார்க்கத்தை அறிந்தவர்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்களே இப்படி தவறான, இது வெறும் தவறு கிடையாது, இந்த நம்பிக்கை ஷிர்க். அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னு யார் நம்புறாங்களோ அவங்க முஸ்லிம் இல்லை, அவங்க காஃபிர், முஷ்ரிக். இது நான் சொல்லல, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தோட எல்லா இமாம்களும் சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறார்கள். இதுதான் முஸ்லிமுடைய நம்பிக்கை, இதுதான் ஈமான், இதுதான் இஸ்லாம். யார் அல்லாஹ் அர்ஷ் மேல இல்ல எல்லா இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களோ அவங்க முஸ்லிம் இல்ல, முஷ்ரிக், காஃபிர் என்ற இமாம் அபு ஹனீஃபால ஆரம்பிச்சு, இமாம் மாலிக்ல இருந்து ஆரம்பிச்சு, இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத், இன்னும் பெரும் பெரும் இமாம்கள் எல்லாருமே இதே தீர்ப்பு தான் கொடுத்திருக்கிறார். அப்ப அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியவன் முஸ்லிம் அல்ல, காஃபிர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க இருக்காங்க இந்த ஆயத்துல நம்ம தெளிவா பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு கேள்வி கேட்டு எச்சரிக்கை செய்யறாங்க. அப்படி கேட்கும் பொழுது, எச்சரிக்கை செய்யும் பொழுது தான் எங்கே இருப்பதாக சொல்றாங்க, என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் எங்க? 7 வானங்களுக்கு மேல குர்சிக்கு மேல அர்ஷ், அதற்கு மேல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்து இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போனாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? ஷபே மிஅராஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஷபே அப்படிங்கிறது பார்சி வார்த்தை. அரபியில சொன்னா லைலத்துல் மிஅராஜ், மிஅராஜ் என்ற இரவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஷப் ஏ அப்படின்னா இந்த விஷயத்துக்கான இரவுன்னு அர்த்தம். ஷபே மிராஜ்னா மிராஜ் சென்ற இரவு. இந்த மாசம் தான் போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாசம் மிராஜ் போனாங்கன்னு நபித்தோழர்களே சொல்லல. அது ஹிஜ்ரத்துக்கு 6 மாசம் முன்னாடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடியோ நடந்தது அப்படின்னு தான் ஹதீஸ்ல வருது. அப்ப இந்த மாதத்துலதான் மிராஜ் இரவு வருது அப்படின்னு அல்லாஹ் சொன்னதில்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில்லை, எந்த ஒரு சஹாபியும் சொன்னதில்லை மீராஜ் இந்த மாதத்துலதான் நடந்தது அப்படின்னு சொல்லி. மீராஜ் நடந்தது, அது உண்மை. அது ஒரு இரவுல நடந்துச்சு. அது எந்த மாதத்தினுடைய எந்த நாளுடைய இரவு அப்படின்லாம் சொல்லப்படும். ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல இல்லை. அதனால சஹாபா யாரும் ஷபே மீராஜ் என்ற ஒரு இரவு வச்சு அந்த இரவுல இந்த தொழுகை அப்படின்லாம் தொழுது கிடையாது. சரி, இது மேராஜை பற்றி நம்ம சொல்ல வர்றது அதுவல்ல. மேராஜ்ல என்ன நடந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்தாங்க. அங்கிருந்து அவங்க அல் குத்ஸ் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க. மக்கா இன்றைக்கு சவுதி அரேபியா என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில் இருக்கு. அன்னைக்கு சவுதி அரேபியா கிடையாது, மக்காவே ஒரு தனி ஆட்சி பிரதேசமா இருந்துச்சு. மக்காவிலிருந்து பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அல் குத்ஸ் நகரத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு செல்லப்படுறாங்க. பலஸ்தீனை கைப்பற்றி தான் இன்னைக்கு இஸ்ரேல் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அது பலஸ்தீன் தான். அந்த அல் குத்ஸ் நகரத்துக்கு யூதர்கள், கிறிஸ்தவர்கள் ஜெருசலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஹதீஸ்கள் எல்லாம் அல் குத்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு. அப்ப பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அல் குத்ஸ் நகரம், அதாவது ஜெருசலம் நகரம், அங்கே ஒரு மஸ்ஜித் இருக்கு. மக்காவில இருந்து ரொம்ப தூரமான இடத்துல இருக்கிற ஒரு மஸ்ஜித். மஸ்ஜித்னா என்ன? பள்ளிவாசல். அப்ப மக்கால ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அது காபா. இந்த பள்ளிவாசல் அங்கே ரொம்ப தூரமா இருக்கு. தூரமா இருக்கிறதுனால அதுக்கு அல் அக்ஸா அப்படின்னு பேர். அக்ஸானா தூரமா அப்படின்னு. அப்ப அந்த பலஸ்தீன்ல இருக்கிற அல் குத்ஸ் நகரத்துல அல் அக்ஸா என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அதாவது தூரத்துல இருக்க பள்ளிவாசல், அதுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு பயணம் மக்காவிலிருந்து அல் குத்ஸ் நகரத்துக்கு, ஜெருசலமுக்கு இருந்துச்சு. அங்க இருக்கிற மஸ்ஜிதுக்கு இருந்துச்சு. அங்க தொழுது முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வானத்துக்கு ஏறி போனாங்க.
இப்ப இந்த இரவு பயணம் இருக்கு பாத்தீங்களா, மக்காவில இருந்து அல் குத்ஸ் நகரத்துக்கு போனாங்க பாத்தீங்களா, இதற்கு அல் இஸ்ரா அப்படின்னு பேரு. இதுக்கு அல் மீராஜ்னு பேரு கிடையாது, இதற்கு அல் இஸ்ரா அப்படின்னு பேரு. இஸ்ரா அப்படின்னா இரவுல அவங்க இங்கே இருந்து அங்க போனாங்க பாருங்க, மக்காவில இங்க கபால இருந்து அவங்க அங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல் குத்ஸ் நகரத்துல பலஸ்தீன் இருக்கிற அந்த இடத்துக்கு போனாங்க பாருங்க, அதுக்கு அல் இஸ்ரா அப்படின்னு பேரு. புராக்ல அவங்க மக்காவில இருந்து அல் குத்ஸ் நகரத்துக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் புறாக்களை பறந்து வானத்துக்கு போனாங்களான்னா இல்ல, புறாக்கத்தான் அந்த பள்ளிவாசலுக்கு வெளியில கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு ஹதீஸ்கள், உதாரணத்துக்கு சஹி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ்ல வருது, புறாக்களை கட்டி வச்சாச்சு. அப்ப வானத்துக்கு பறந்து போறதுக்கெல்லாம் புறாக்க பயன்படுத்தல. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல படமெல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க, 2 ரெக்கை உள்ள ஒரு குதிரை அப்படியே வானத்துல பறந்து போகும் அப்படின்ட்டு. ரசூல்லா அது மேல ஏறிதான் மிராஜ் செஞ்சாங்க அப்படின்லாம் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. புறாக்களை ரசூல்லா வானத்துக்கு எல்லாம் போல. புராக்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து அல் குத்ஸ் நகரத்துக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்க. அந்த பள்ளிவாசல் வெளியில அந்த புராக்கை கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு வருது. அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹும் வானத்துக்கு ஏறி போனாங்க. எப்படி போனாங்க நமக்கு தெரியாது. மிஅராஜ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஏறி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு படியில ஏறி போறோம், ஒரு ஏணியில ஏறி போறோம், இதுக்கு தான் மிஅராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மியராஜ் அப்படின்னா ஏறி போறது. அவங்க எப்படி ஏறி போனா நமக்கு தெரியாது. வானத்துக்கு போயிட்டாங்க. அல்லாஹ்வால எப்படி அவங்களை அழைக்க முடியும், அவங்க போயிட்டாங்க. அப்புறம் வானத்துக்கு போயிட்டு ஒரு வானத்துக்காக போறாங்க. ஒவ்வொரு வானத்திலே இந்த வானத்துல இந்த நபி, இந்த வானத்துல இந்த நபி, ஒவ்வொருத்தரையா சந்திச்சு பேசுறாங்க. கடைசியா இந்த 7வது வானத்துக்கு போய் அதுக்கும் மேல போறாங்க. ஒரு இடத்துக்கு வந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்றுறாங்க. இதுக்கு மேல வர்றதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது, நீங்க போலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அனுமதி இல்லாத இடத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட அந்தஸ்துல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு இதை தாண்டி வர்றதுக்கு அனுமதி இல்லை. ஆனா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த இடத்தை தாண்டி வருவதற்கு அனுமதி. அந்த இடம் பேர் சித்ரத்துல் முன்தஹா. அது ஒரு மரம், இலந்தை மரம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி சொர்க்கத்துல இருக்கிற இலந்தை மரம். அந்த மரத்தையும் தாண்டி போறாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு நெருங்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த உம்மத்திலேயே நான் தான் முதல்ல ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டேன், நீங்க மேராஜ்ல அல்லாஹ்வை பார்த்தீங்களா அப்படின்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எப்படி அல்லாஹ் பார்க்க முடியும், அல்லாஹ்வுக்கு எனக்கு மத்தியில தான் ஒரு ஒலி, அதாவது ஒலியால் ஆன திரை, வெளிச்சத்தால் ஆன ஒரு திரை இருந்தது என்று கேட்கிறாங்க. ஒரு ஹிஜாப் இருந்தது, ஒரு திரை இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட போய் பேசிட்டு வர்றாங்க. ஆனா அல்லாஹ் தன்னுடைய இந்த 2 கண்களால பார்க்கல. இதயத்தால பார்த்தாங்க என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஆனா தன்னுடைய இந்த முகத்துல இருக்கக்கூடிய 2 கண்களால பார்க்கல என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெளிவாக நமக்கு விளக்கம் கொடுத்துறாங்க. ஏன்னா அவங்க கேட்டேன்னு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், நீங்க ரசூலுல்லாஹ்வை கண்களால பார்த்தீங்க, அல்லாஹ்வை நீங்க கண்களால பார்த்தீங்களா ரசூலுல்லாஹ்னு கேட்டேன், அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு மத்தியில ஒரு திரை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட பேசினாங்க, அல்லாஹ் திரும்பி ரசூலுல்லாஹ் பேசினாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை இந்த கண்களால் பார்க்கல. இப்ப எதுக்கு இதை கொண்டு வர அப்படின்னா, மேராஜ் நடந்த போது அல்லாஹ் கிட்ட நெருங்கி அல்லாஹ் கிட்ட பேசிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க, கண்ணால பார்க்கல, ஆனா திரைக்கு அந்த பக்கம் நின்று பேசி இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் கிட்ட போய் பேசணும் அப்படின்னா எங்கெல்லாம் போனாங்க பாருங்க, பூமியிலேருந்து வானங்களுக்கு 7 வானங்களுக்கு மேல போயிருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் கிட்ட ஒரு சந்திப்புன்றது நடக்குது. அப்ப அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல இருக்கிறாங்க. அதனாலதான் மியராஜ் என்ற ஒண்ணே நடந்துச்சு. அல்லாஹ் எல்லா இடத்திலையும் இருந்தா அவங்க வானங்களுக்கு மேல எல்லாம் போய் அல்லாஹ் கிட்ட சந்திக்கணும்னு அவசியமே இல்லை. இங்க இருந்தே அல்லாஹ் கிட்ட ஒரு சந்திப்பு நடத்தி இருக்கலாம் இல்லையா? அல்லாஹ் அவங்களை மேல கூப்பிட்டு வரணும்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருந்தா இங்க இருந்து அல்லாஹ் கிட்ட பேசி இருக்கலாம். இங்கேயே அல்லாஹ் இடத்துல ஒரு சந்திப்பு நடத்தி இருக்கலாம். அல்லாஹ் இங்கெல்லாம் இல்ல, 7 வானங்களுக்கு மேல அல்லாஹ்வுடைய அர்ஷின் மீது அல்லாஹ் உயர்ந்திருக்கு. அதனால்தான் மிஹ்ராஜ், அந்த ஏறி செல்லுதல். மிஹ்ராஜ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஏறி செல்லுதல். அப்போ கீழேந்து மேல ஏறி போறாங்க, பூமிக்கு பக்கத்துல உள்ள வானத்துல நுழையிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வானமா ஏறி போறாங்க, 7 வானங்கள் ஏறி போறாங்க. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் கிட்ட அந்த சந்திப்புன்றது நடக்கும். அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறாங்க? 7 வானத்துக்கு மேல. இந்த மேராஜே அதுக்கு ஒரு மிக பெரும் ஆதாரம். இன்னும் நிறைய ஆதாரங்கள் சொல்லலாம். குர்ஆனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போதெல்லாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நமக்கு தெரிஞ்ச சூரா தான் இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர்.
அங்க அல்லாஹ் என்ன சொல்றாங்க, இன்னா நிச்சயமாக நாம் அன்சல்னாஹு, இதை அதாவது இந்த குரானை அன்சல்னாஹு அப்படின்னு என்ன அர்த்தம், இறக்கி வைத்தோம் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. மேல அது இருக்குது, அல்லாஹ் மேல இருக்கிறாங்க. குரான்ங்கிறது அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ் பேச பேச அந்த பேச்சு கீழே இறங்கி வருது. அதான் இந்த குரானை நாம் இறக்கி வைத்தோம் அப்படின்றாங்க. மேல இருக்கிறது தான் இறங்க முடியும். அப்ப அல்லாஹ் மேல இருக்கிறாங்க, அல்லாஹ் பேசுறாங்க. அந்த பேச்சுடைய ஒரு பகுதி தான் அல் குரான். அந்த அல் குரான் கீழே இருக்கிற மனுஷங்களுக்கு வரணும். முதல்ல ரசூல்லாக்கு வரணும், அவங்களுடைய மற்ற மனிதர்களுக்கு வரணும். அப்ப ரசூல்லா பூமியில இருக்கிறாங்க, அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல அர்ஷ் மேல் உயர்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ் குரான் என்று எதை சொல்கிறார்களோ அது மேலிருந்து கீழே இறங்கி வருகிறது. அல்லாஹ் அதை இறக்கி வைக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு கீழே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்ப அல்லாஹ் மேல, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியில. அல்லாஹ் அங்கே குரானாக எதை ஓதுகின்றார்களோ அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே எடுத்து கொண்டு வந்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எல்லாம், அதாவது நபித்தோழர்களுக்கு ஓதி காமிச்சாங்க. அவங்க மூலமா இன்றைக்கு நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அப்ப குரானை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது எல்லாம் அன்சல்னாஹு சொல்றாங்க, இறக்கி வச்சோம் சொல்றாங்க. மேல இருக்கிறத தான் இறக்கி வைக்க முடியும். அல்லாஹ் மேல இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை மேல இருக்குது. அல் குரான்ங்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளின் ஒரு பகுதி. அப்ப அதை அல்லாஹ் இறக்கி வைக்கிறாங்கன்னா அது மேலேந்து கீழே இறங்குதுன்னா அப்ப அல்லாஹ் மேல இருக்கிறாங்க அப்படின்னு குரானின் மீது சரியாக நம்பிக்கை கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்கள் யாருமே புரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம துவா கேட்கறதுனா கூட என்ன செய்யறோம் பாருங்க, அல்லாஹ் அப்படின்னு கையை மேலதான் காட்டுறோம், முகத்தை மேலதான் அண்ணாந்து பாக்குறோம். ஏன்னா அல்லாஹ் மேல இருக்கிறாங்கன்றது நம்முடைய அல் ஃபித்ராவிலேயே, நம்முடைய இயல்பிலேயே இருக்கு, நம்முடைய அந்த இயற்கை தன்மையிலேயே, இன்னேட் நேச்சர்லயே இருக்கு. அல்லாஹ் மேல இருக்கிறாங்க. அதனால்தான் ஏதோ ஒரு கஷ்டம் தான் அல்லாஹ் அப்படின்னு நம்ம முகமே வானத்தை நோக்கி போகுது. சூரத்துல் பக்கராவுல மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிப்லாவை வைத்து ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருந்தாங்க. எல்லாம் அப்படிதான் தொழுது சொன்னாங்க. அல்லாஹ் கிட்ட இருந்து அப்படிதான் கட்டளை வந்துச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் வந்து அந்த கிப்லாவை மாத்தணும்னு ஆசைப்படுறாங்க. காபாவை கிப்லாவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், மக்கால இருக்கக்கூடிய காபாவை கிப்லாவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுறாங்க. அதுக்காக அல்லாஹ் கிட்ட துஆ செய்யறாங்க. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றாங்க, உங்க முகம் வானத்தை நோக்கி வர்றதை வந்து உயர்றதை பார்த்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் வானத்துக்கு மேல இருக்கிறாங்க. ரசூல் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கும்போது வானத்தை நோக்கி தான் முகத்தை திருப்பிக்கிறாங்க. அல்லாஹ் எல்லா இடத்துல இருந்தா முகத்தை எப்படி திருப்பி இருக்கணும், இப்படி சுத்தி பார்த்திருக்கணும், அல்லாஹ் அப்படின்னு இப்படி பார்த்திருக்கணும், அப்படிதானே? ஆனா அப்படிலாம் பார்க்க மாட்டோம். ரசூல்லா பார்த்ததில்லை, எந்த ஒரு சஹாபி நபித்தோழர் பார்த்ததில்லை. நாமும் கூட இயல்பாக கடவுளே இறைவனே அப்படின்லாம் பார்க்க மாட்டோம். காஃபிர்கள் கூட பார்க்கறது கிடையாது. காஃபிர்களுக்கே ஒரு கஷ்டம் வந்தா கடவுளே அப்படின்னு மேலதான் பார்க்கிறாங்க. ஏன்னா அவங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த இயற்கை தன்மை அல் ஃபித்ரா அது தானா மேலதான் பார்க்கணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்று நம்பாதீங்க. அல்லாஹ் எல்லா இடத்திலும் எல்லாம் இல்ல. ஏன்னா அதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு. எந்த படைப்புக்குள்ளேயும் அல்லாஹ் கிடையாது. எந்த படைப்புக்குள்ளேயும் அல்லாஹ் இருக்க மாட்டாங்க. படைப்புங்கிறது அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை விட கீழானது. அதனால அல்லாஹ் எந்த படைப்புக்குள்ள இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் எல்லாரை விட உயர்ந்தவர், மேலானவர். அதனால அல்லாஹ் மேலதான் இருப்பாங்க. கடைசியா இதுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்லி முடிப்போம். நம்ம தொழுகிறோம், தொழுகையில முதல்ல நேரா நிற்போம், அதுக்கு பேரு கியாம், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவோம். சொல்லிட்டு பிறகு கையை கட்டுவோம். இந்த மாதிரி நிக்கிறதுக்கு பேரு கியாம். அப்புறம் குனிவோம், அதுக்கு பேர் ருக்கு. அதுக்கு பிறகு நம்ம நல்லா கீழே தரைக்கு போய் முகம், நெத்தி, மூக்கு இதெல்லாம் தரையில படுற மாதிரி, கை, கால் இதெல்லாம் தரையில படுற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் சஜ்தா. சஜ்தால நம்ம என்ன திக்ர் செய்வோம், சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொல்லுவோம். அல் ஆலா அதுதான் அதுல கடைசியா வர வார்த்தை. அல் ஆலா அப்படின்னா என்ன அர்த்தம், மேலானவர், மேலே இருக்கக்கூடியவர் அப்படின்னு. மேல இருக்கிறவங்க மேலான அந்தஸ்து உடையவங்க, உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து சுத்தமா நம்மளை கீழாக ஆக்குறோம், அதுதான் சஜ்தா. நம்மை முழுமையாக கீழாக ஆக்கும் பொழுது, முழுமையான கீழ்ப்படுதலை காண்பிக்கும் போது என்ன சொல்லி கீழ்ப்படுகிறோம், எல்லாம் நீங்க மேலானவங்க, அல்ல நான் கீழானவன், இதோ கீழ்ப்படிஞ்சிட்டேன் அப்படின்னு வரும். அது ஆலா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், மேலானவங்க, மேலே இருக்கிறவங்க என்று அர்த்தம். அப்ப அல்லாஹ் எல்லா இடத்துலயும் கிடையாது. இதை வந்து இவ்வளவு நேரம் எடுத்து சொல்லணுமா அப்படின்னா ஆம், சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய பலரும், கொஞ்ச நஞ்சம் பேர் கிடையாது, பலரும் இந்த நம்பிக்கையில இருக்கிறாங்க, அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. சிறு வயதுல நானும் கூட அந்த நம்பிக்கையில் இருந்தேன்.
அதற்கு பிறகு தீனை படிக்கும்போது, குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் படிக்கும்போது, சஹாபா விளக்கத்தெல்லாம் படிக்கும்போது தெரிய வந்தது, இல்ல இது ஒரு தவறான விளக்கம். தவறு மட்டும் இல்லை, சாதாரண தவறு இல்லை, மிக மோசமான வழிகேடு. இது ஷிர்க், குஃப்ர், மனுஷனை இஸ்லாமை விட்டு வெளியேற்றிடும். ஆனா இத்தனை நாள் நமக்கு இது தெரியல. நமக்கு இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க பெரியவங்க, ஹசரத்துங்க எல்லாம் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒன்னு அதை பத்தி சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. இல்ல சொன்னா அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அல்லாஹ் எல்லா இடத்துலயும் கிடையாது. அல்லது மூமின்களுடைய கல்வில, இதயத்துல அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் எல்லாத்துக்கும் மேல உயர்ந்திருக்கிறான். அர்-ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா. அர்-ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்தார் என்று அல்லாஹ்வையே தன்னை பற்றி சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வை பத்தி நம்ம பேசணும்னா எப்படி பேசணும்? அல்லாஹ் தன்னை பத்தி என்ன சொன்னாங்களோ அதுதான் நம்ம சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பற்றி என்ன சொன்னாங்களோ அதுதான் சொல்லணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஃபிஸ் ஸமா அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை நம்மகிட்ட என்ன கேட்கிறாங்க? ஃபிஸ் ஸமா, வானத்துக்கு மேல இருக்கக்கூடிய, அதாவது மேல இருக்கக்கூடிய அந்த அந்த ரப், அந்த அல்லாஹ், ஐ யக்ஸிஃப பிகுமுல் அர்த், உங்களை பூமியில புதைத்து விட மாட்டார் என்று நீங்க நினைச்சுக்கிட்டு அப்படி அலட்சியமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த காபியர்களுடைய அலட்சியத்தை தான் அல்லாஹ் இங்க கேள்வி கேட்கிறான். கேள்வி கேட்கறதுல எச்சரிக்கை செய்யறாங்க. அல்லாஹ் உங்களை பூமிக்குள்ள அழுத்தி புதைச்சிட முடியும், புதைச்சிட மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அலட்சியமா இருந்துடாதீங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துற வார்த்தைங்க கவனிங்க, யஹ்ஸிஃப என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். யஹ்ஸிஃப அப்படிங்கிறது ஹஸஃப அப்படிங்கிற வார்த்தையிலேன்னு வருது. பா சீன் ஃப, அதுல என்ன ஹஸஃப அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. ஹஸஃப அப்படின்னா உள்ள இழுக்கிறது, அல்லது ஒரு பொருளை இன்னொன்னுக்கு உள்ள போட்டு அழுத்தி புதைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருளை இன்னொன்னுல போட்டு உள்ள புதைக்கிறது. புதைக்கிறதுனா மூழ்கடிக்கிற அளவுக்கு உள்ள தள்ளுறது. அதுவும் அதை அப்படியே உள்ள இழுத்துக்கும். உதாரணத்துக்கு இந்த புதை மணல் அல்லது புதை குழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலர் புத்தகத்துல வாசிச்சா தெரிஞ்சிருப்பீங்க. பாலைவனத்திலேயோ அல்லது காடுகள்லயோ சதுப்பு நிலங்கள் இருக்கும், அதாவது சேறு நிலங்கள் இருக்கும். சில வகையான சேறு நிலங்கள் எப்படி இருக்குன்னா, அதுல காலை வச்சு அப்படியே உள்ள இழுத்து, நிறைய சேருல நம்ம அப்படியே நடந்து போயிட முடியும், தண்ணிக்குள்ள நடந்து போற மாதிரி போயிட முடியும். ஆனா இந்த புதை மணல் அப்படின்னு இருக்கிறது, புதைக்குழி அப்படிங்கிறது என்ன செய்யும்னா, அது இன்னும் ஆழமா இருக்கும். அந்த சேத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அது அப்படியே உள்ள இழுத்துக்கும், அப்படியே மூழ்கி செத்துப்போம். தண்ணிக்குள்ள மூழ்கி செத்து போற மாதிரி சேத்துக்குள்ள மூழ்கி செத்துப்போம். அது அப்படியே உள்ள இழுக்கும். அந்த மாதிரி இழுத்து மூடுறதுக்கு, இழுத்து மறைக்கிறதுக்கு தான் ஹஸஃப என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. குர்ஆன்லயே பாத்தீங்கன்னா, இந்த சந்திர கிரகணம், லூனார் எக்லிப்ஸ், இதுக்கெல்லாம் கூட இந்த வார்த்தை பயன்படுத்து குர்ஆன்ல, ஹதீஸ்கள்ல. ஹஸஃபல் கமர் என்ற வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். ஹஸஃபல் கமர் அப்படின்னா என்ன? நிலா மறைக்கப்படுது. அதுதான் சந்திர கிரகணம், லூனார் எக்லிப்ஸ் அப்படின்வாங்க. நிலவு மறைக்கப்படுறது. அது இந்த ஹஸஃப அப்படிங்கிற வார்த்தையை வந்ததுதான். அதே போல சூரியன் மறைக்கப்படுறதுக்கும் அந்த வார்த்தை தான் பயன்படுத்தும். அப்போ சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அதாவது சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸுக்கு ஹுசூஃப் என்ற வார்த்தை இருக்கு. அந்த நேரத்துல தொழுகை நடத்துவோம் இல்லையா? அதுக்கு ஸலாத்துல் ஹுசூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸலாத்துல் ஹுசூஃப் அல்லது ஸலாத்துல் ஹுசூஃப் அப்படிங்கிறது இந்த ஹஸஃப அப்படிங்கிற வார்த்தையிலேன்னு வந்தது தான். சூரியன் அப்படியே மறைக்கப்படுறது, அது இருந்ததே தெரியாம அப்படி மறைக்கப்படுறது, அல்லது நிலா அது இருந்ததே தெரியாம மறைக்கப்படுறது, இதுக்கு தான் இந்த ஹஸஃப அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே உள்ள இழுத்து மறைச்சு, பூமி அந்த மாதிரி உள்ள இழுத்து மறைக்கிறதுக்கு ஹஸஃப் என்ற வார்த்தையை சொல்லு. ஒரு நில நடுக்கம், பூகம்பம் வருது, அப்படியே உள்ள எல்லாத்தையும் இழுத்துக்குது. அது கொடுமையா கொடூரமா இருக்கும். அதுக்கு தான் ஹஸஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அது அந்த வார்த்தையை அரபி மொழியில பாத்தீங்கன்னா கடுமையை, கொடூர தன்மையை உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தை, கொடுமையான தண்டனைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அது குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரூன் என்ற ஒருத்தனை பத்தி சொல்றாங்க. காரூன் பெரும் செல்வந்தர், ரொம்ப பெரிய பணக்காரன். உலகத்துல யாருக்கிட்டுமே இல்லாத பணமும் செல்வமும் அவன்கிட்ட இருந்தது. யாருக்கிட்டுமே இல்லை. ஒரு பெரும் அரசன் கிட்ட கூட இல்லாத, ஒரு பேரரசன் கூட இல்லாத அளவுக்கு செல்வம் அவன்கிட்ட இருந்துச்சு. எந்த அரசனும், எந்த வியாபாரியோ, எந்த பரம்பரை பணக்காரனோ அவனோட பணத்துல செல்வத்துல போட்டி போட முடியாது. அவ்வளவு பெரும் பணக்காரன். ஆனா இவ்வளவும் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்ற நன்றியோடு
அவன் இருக்கல. இவ்வளவு இருந்தோம், இவ்வளவோ அல்லாஹ்கிட்ட வந்துச்சு அப்படிங்கிறதே அவன் ஏத்துக்கல. இதெல்லாம் ஏன் திறமையால வந்துச்சு, ஏன் உழைப்பால வந்துச்சு என்று தன்னால் வந்தது என்று பெருமைப்பட்டுக் கொண்டான். மற்றவங்களை கீழா நினைச்சான். அந்த செல்வத்தை கொண்டு மற்றவங்களுக்கு அவங்க நன்மை செய்யவே இல்லை. அப்படி தற்பெருமை கொண்டு, அகம்பாவம் கொண்டு, கர்வம் கொண்டு இருந்தான் பாரு. அல்லாஹ் அவனை என்ன செஞ்சாங்க, அவன் அவன் அந்த செல்வங்களை சேர்த்து வைத்திருந்த அந்த பெரும் மாளிகைகள், அந்த ரெண்டுத்தையுமே அல்லாஹ் பூமியோட புதைச்சிட்டான். அந்த ரெண்டுத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியோடு புதைச்சிட்டான். அதுக்கு இதே வார்த்தை தான் அல் குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. சூரத்துல் கஸஸ் 28வது சூறாவுல 77 82 வரைக்கும் உள்ள ஆயத்துக்கள்ல இதை பத்தி வருது. அதுல 81வது ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரூனை அந்த பூமிக்கு உள்ள இழுத்து அவனையும் அவனுடைய அந்த செல்வம் இருந்த அந்த மாளிகைகள் எல்லாத்தையும் உள்ள இழுத்து தண்டிச்சாங்க பாத்தீங்களா, அதுக்கு இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க, ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹி அல்-அர்த் ஃபஹஸஃப்னா பிஹி, நாம் என்ன செஞ்சோம், ஃபஹஸஃப்னா அப்படியே உள்ளிழுக்க வச்சு, மூழ்க வச்சு, பூமி அப்படியே அதிர்ந்து அவனை உள்ள இழுத்துக்குச்சு. அவனை மட்டுமே இல்ல, வபிதாரிஹி, அவனுடைய தார், அவனுடைய அந்த வீடுகள், மாளிகைகள், அந்த ஹசானா பொக்கிஷங்கள் வைத்திருந்த இடம் எல்லாம் அப்படி பூமியில போயிடுச்சு. இன்னைக்கு காரூன் எங்க, காரூனுடைய செல்வம் எங்க என்று யாருக்குமே தெரியுது. பணத்தை வச்சு பெருமைப்பட்டுக்கிறவங்களுக்கு எல்லாம் காரூனுடைய அந்த வாழ்க்கை ஒரு பெரும் எச்சரிக்கை. அப்படியே அல்லாஹ் உங்களை பூமியில இழுத்து மூழ்கடிச்சு. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நான் பெரிய பங்களா கட்டி இருக்கிறேன், என்கிட்ட இத்தனை பவுண்ட் இருக்கு, நகை இருக்கு, தங்கம் இருக்கு, என்கிட்ட இத்தனை கார் இருக்கு, என்கிட்ட விவசாய நிலம் இவ்வளவு இருக்கு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இத்தனை கடை கட்டி விட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு பெருமையில தலகணத்துல சுத்துவாங்க. சொந்தக்காரங்களுக்கு அது கஷ்டப்படக்கூடிய சொந்தக்காரங்களுக்கு எந்த நலம் செய்வாங்க. தங்களுக்கு சொந்தக்காரர் மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுல கொஞ்சம் தள்ளி ஏழைங்க இருப்பாங்க, அவங்க ஊர்ல பெரிய ஏழைகள்லாம் இருப்பாங்க, ஒரு உதவி செய்வாங்க. அது ரொம்ப சின்னதா செய்வாங்க. ஆனா பெருமை மட்டும் ஓவரா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பார்வனுடைய வாழ்க்கை பெரும் பாவம். அவனுடைய பாவம் நமக்கு பெரும் பாடம். அப்படியே அல்லாஹ் பூமியில இழுத்து ஒண்ணு இல்லாம மூழ்கடிச்சிருவான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கேட்கிறாங்க, அஅமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யக்ஸிஃப பிகுமுல் அர்த், மேல இருக்கக்கூடியவங்க அல்லாஹ் உங்களை பூமியில அழுத்தி புதைச்சிருவாங்க அப்படிங்கிற பயம் இல்லாம இருந்துட்டு இருக்கிறீங்களா நீங்க அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான். பயந்துக்குங்க அப்படின்றான். இதாகிய தமூர், அது நடக்கும் போது, அந்த மாதிரி உள்ள இழுக்கும் போது பூமி என்ன செய்யும் அப்படின்னா தமூர். தமூர்னா என்ன, இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடுறது. தமூருங்கிற வார்த்தையை அந்த காலத்துல, ரசூல்லா காலத்துல, அதுக்கு முன்னாடி இருந்த அரபிகள் எப்படி எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒட்டகம் அது முரட்டுத்தனமா வேகமா ஓடுது, தட 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 தடன்னு ஓடும், யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, ரொம்ப வேகமா ஓடும். அப்படி ஓடும்போது அது ஓடக்கூடிய அந்த தரை அதிரும், அந்த அந்த தரையில இருக்கிற மணல் அடிச்சுக்கிட்டு புழுதி மேல கிளம்பும். எதிரில என்ன வருதுன்னே தெரியாத அளவுக்கு தூசி புழுதி மண்ணு அப்படி மேல கிளம்பும். அப்படி ஓடும்போது அந்த இடமே இப்படி அப்படியுமா ஆடும். அந்த மாதிரி பூமி ஆடும். உங்களை பூமிக்குள்ள அழுத்தி புதைக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட மீது அந்த தண்டனை அந்த மக்களை பூமிக்குள்ள அடிச்சு புதைக்கும் போது, பூமி அவங்களை வேகமா உள்ளிழுக்கும் பொழுது எப்படி அந்த ஒட்டகம் ஓடும் போது அதிருமோ, புழுதி கிளம்புமோ, அந்த மாதிரி கிளம்பும். தமூர், அது நடக்கும் போது அங்க தமூர் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், தமூர்னா இடது பக்கம் வலது பக்கம் ஆடுறது, முன்னாடி பின்னாடி ஆடுறது, பூமி குலுங்கும், அதிரும், ஆடும், அடிச்சுக்கிட்டு எல்லாம் உள்ள போகும்போது புகை மாதிரி மண்ணு புழுதி கிளப்பிக்கிட்டு வரும். உங்களை பூமிக்குள்ள புதைச்சா அப்படித்தான் இருக்கும். நீங்க நன்றி கெட்டவங்களா இருந்தீங்கன்னா, இப்படி திமிர் பிடித்தவர்களாக, அகம்பாவம் பிடித்தவர்களா இருந்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பூமிக்குள்ள புதைச்சிருவாங்க. அந்த ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கு. அப்படி பூமி உங்களை உள்ள இழுக்கும். உள்ள இழுக்கும் போது அமைதியா இருக்காது, அதிர்ந்து கொண்டு வெடித்து கொண்டு வரும். ரொம்ப கொடூரமான ஒரு காட்சியாக அது இருக்கும். வெளியில பாக்குறவங்களுக்கு, அது உள்ள மாட்டிக்கிட்டவங்களுக்கு மிக கொடூரமான ஒரு தண்டனையாக இருக்கும். ஹசஃபா அப்படிங்கிறது கொடூரமாக உள்ளிழுக்கப்படுது. அது நடக்கும்போது அங்க தமூர் அப்படின்றது இருக்கும், அதிரும். அமைதியா அப்படியே தூக்கத்துல போய் சேர்ந்துட்டாங்க, தூங்கிட்டே இருந்தாங்கப்பா, பூகம் வந்துச்சு, அப்படியே உள்ள போயிட்டாங்க, அமைதியா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது அமைதியான மரணம் அல்ல, கொடுமையான மரணம், கொடூரமான மரணம்.
நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே உங்களை புதைச்சிடுறது, அழுத்தி உள்ள அடிச்சு புதைச்சிடுறது, பூமி உள்ள மூழ்கி இழுத்துக்கும். இதை செய்யறதுக்கான முழு ஆற்றலும் அல்லாவுக்கு இருக்கு. எச்சரிக்கையா இருந்துக்குங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காஃபிர்கள் மட்டும் இல்ல, இந்த ஆயத்தின் மூலமாக நம்ம எல்லாரையும் எச்சரிக்கை செய்கிறோம். இதற்கு முந்தின ஆயத்திற்கும் இந்த ஆயத்திற்கும் ஒவ்வொரு ஒப்பீடு செஞ்சோம்னா அப்படியே நேர் எதிர். இதுக்கு முந்தின ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க, பூமி ஒரு பெரும் மிருகம், பூமி ஒரு பெரும் மிருகம் மாதிரி, யாராலே அதை கட்டுப்படுத்த முடியாது. பூமியில இருக்கக்கூடிய எந்த உயிரினமும் அந்த பூமியை கட்டுப்படுத்த முடியல. ஆனா அல்லாஹ் மனித சமூகத்திற்கு அந்த பூமியை கட்டுப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்கன்னா, அது அப்படியே அமைதியா, மென்மையா, கீழ்ப்படிஞ்சு அடக்கமா இருக்கு. மனுஷங்களுக்கு பூமி அல்லாஹ் கட்டுப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அந்த பூமி எப்படி இருக்குது? அமைதியா, மென்மையா, கீழ்ப்படிஞ்சு கட்டுப்பட்டு இருக்குது. ஆனா அல்லாவுக்கு நீங்க தொடர்ந்து மாறு செய்து கொண்டே இருந்தா, ஈமான் கொண்டவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தால், நீங்க பூமியில கர்வத்தோடு நடந்து கொண்டே இருந்தால், அதே பூமி எப்படி அந்த அடக்க முடியாத மிருகமாக இருந்த பூமி, அதை அல்லாஹ் அடக்கி கொடுத்திருக்கிறாங்களே, அந்த பூமி அது அடக்கத்தை இழந்து விடும். ஏன்னா பூமிக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள் என்று உத்தரவிட்டது அல்லாஹ். மனுஷனுக்கு மனுஷனுக்கு கட்டுப்படு, மனுஷன்கிட்ட மென்மையா நட, மனுஷன்கிட்ட அமைதியா இரு என்று கட்டளையிட்டது அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த கட்டளையை நீக்கிடுவாங்க. அப்போ பூமி அதனுடைய அந்த கொடூரமான இயல்பை காண்பிக்கும். அது ஏற்கனவே ஒரு அடக்க முடியாத பெரும் மிருகம் என்ற அந்த தோற்றத்தை தான் இதுக்கு முந்தின ஆயத்துல எல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. அதுதான் உண்மை, வெறும் தோற்றம் இல்லை, அதுதான் உண்மை. அல்லாஹ்வுடைய கட்டளையின் காரணமாக அந்த பூமி அடங்கி நம்ம கிட்ட அமைதியா மென்மையா இருக்கு. ஆனா அதே அல்லாஹ் வேற மாதிரி கட்டளையிட்டா அந்த அடக்கத்தை அது தூக்கி வீசிவிட்டு, அந்த அமைதியை விட்டு விட்டு, அது மென்மையை விட்டு விட்டு, கொடுமையாக கொடூரமாக பெரும் ஓசையுடன், மோசமான தாங்க முடியாத சத்தத்துடன் அது நம்மை உள்ளே இழுக்கும். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடமெல்லாம் அமைதியா நிக்குது, நேரா நிக்குது இல்லையா? பூமி சுத்துது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியல, அப்படியே ஒரு ஸ்டில்லா நிக்குது, நகராம அப்படியே அமைதியா இருக்குங்கிற மாதிரி நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் தானே. பூமி சுத்துது, நகருது, அதெல்லாம் நம்ம எதுக்கு நமக்கு தெரியறதே இல்லை. ஆனா அந்த பூமி அதிர்ந்துச்சுன்னா எப்படி? சாதாரண அதிர்வல்ல, நம்ம அடிச்சு தூக்கி எல்லாத்தையும் சிதற அடிச்சு அப்படியே உள்ளுக்குள்ள வேகமாக இழுத்து கொண்டால் எப்படி இருக்கும்? ஒரு மிருகம், அந்த கொடூரமான மிருகம், இந்த ஒட்டகம் ஓடுறதுக்கு தான் தம்மூர்னு சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு ஒட்டகத்தை கட்டுப்படுத்த முடியாம இருக்கும் பொழுது அது கோபத்தோடு வேகமாக தடா தடா தடார்னு பூமி அடிச்சுட்டு ஓடும்போது அந்த பூமி அடிக்கும் பொழுது கிளம்பும். அந்த மாதிரி மனிதர்களை உள்ளெடுக்கும் போது பூமி செயல்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. 15வது ஆயத்துக்கு அப்படியே நேர்மாறான ஒரு தோற்றத்தை 16வது ஆயத்து நமக்கு கொடுக்குது. 15வது ஆயத் நம்ம நிம்மதியா இருக்கிறோம் பூமியில, ஏன்னா பூமிக்கு அல்லாஹ் கட்டளை இட்டு இருக்கிறாங்க, மனிதர்கள்கிட்ட நீ அடக்கமாயிரு, அமைதியாயிரு, மென்மையாயிரு அப்படி. ஆனா அந்த மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு தொடர்ச்சியாக மாறு செய்து கொண்டு, அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு அநீதி செய்து கொண்டு இருந்தால், அல்லாஹ் அந்த மனிதர்களை தண்டிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால், எந்த பூமி அமைதியா இருக்க சொல்லி அல்லாஹ் சொன்னாங்களோ அந்த பூமியில சொல்ல இதுக்கு மேல் நீ அமைதியா இருக்காது. எந்த பூமியை மென்மையாக நடந்து கொள்ள சொல்லி அல்லாஹ் சொன்னாங்களோ அந்த பூமிக்கு அல்லாஹ் வந்து கட்டாயம் ஒரு இனிமேல் மென்மையா இருக்காது. அப்போ மென்மைக்கு பதிலாக கடுமை, அமைதிக்கு பதிலாக அங்கே ஒரு பயங்கரம் அப்படிங்கிறது தான் நடக்கும். பெரும் வன்முறையாக நடக்கும். பூமி நம்மை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கு. இன்றைக்கு பல இடங்கள்ல பாக்குறோம்ல, பூகம்பம், நில அதிர்வு அப்படின்லாம் பாக்குறோம் இல்லையா? அது அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் நடக்கும். அதுல சில நேரங்கள்ல அதை ஒரு தண்டனையாகவே அல்லாஹ் ஆக்கும். அப்படி அல்லாஹ்வுடைய தண்டனையாக அது இறங்கும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? அப்படி தண்டனை வராதுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க தொடர்ந்து அநீதியிலேயே நீடிக்கிறீங்களா, அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா அப்படின்னு நல்லா கேட்கிறாங்க. அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யக்ஸிஃப பிக்குமுல் அர்த். அஸ்ஸமா
மேல இருக்கக்கூடிய வானங்களுக்கு மேல இருக்கக்கூடியவங்க உங்களை பூமியில அடிச்சு புதைச்சிட மாட்டாங்கன்னு சொல்லி நீங்க பாதுகாப்பா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களை அப்படி அடிச்சு புதைச்சா தமிழ் அப்போ அந்த பூமி அப்படி அதிர்ந்து குழம்பும் என்று சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல நமக்கு கொடுக்கறது என்ன? எச்சரிக்கை. இதுக்கு முந்தின ஆயத்துல அல்லாஹ் நம்பிக்கை கொடுத்தா, உங்களுக்கு பூமி இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடக்கல அப்படின்னா இதே பூமி இந்த மாதிரி ஆகிரும். அப்ப இங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இருக்காது என்று எச்சரிக்கை செய்யும். அப்ப பூமியில நம்ம பாதுகாப்பான வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுனால வருது. அந்த பாதுகாப்பை நாம இழக்கவும் நேரிடலாம். அல்லாஹ்வுக்கு தொடர்ச்சியா மாறு செஞ்சா அந்த பாதுகாப்பை இழந்துடும். இப்ப நேற்றைய தொடர்ச்சியாக நான் இங்க கடைசியா நினைவூட்ட விரும்புகிறது அதுதான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் வரை நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அல்லாஹ் அல் லத்தீஃப் நம்மளே கூர்ந்து கவனிச்சுட்டு தான் வராங்க, நுணுக்கமா கவனிச்சுட்டு தான் வராங்க. நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் வரை நமக்கு பெரிய சேதங்கள் எதையும் எந்த காஃபிரும் விளைவித்து விட முடியாது. காஃபிர்கள்கிட்ட அதிகாரம் எல்லாம் குவிந்து இருப்பதாக ஒரு தோற்றம் நமக்கு இன்னைக்கு இருக்கும். நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது, ரொம்ப பலகீனமா இருக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா நீ பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது? அல்லாஹ் எவ்வளவு நாளைக்கு இவங்களை இப்படி அனுமதிக்கிறாங்களோ அது வரைக்கும் தான் இவங்க இப்படி இருக்கும். அல்லாஹ் நாடினால் ஒரு நொடியில எல்லாரையும் புதைத்து இருந்த இடமே தெரியாமல் இந்த அநியாயக்காரர்கள், அவருடைய அரசாங்கங்கள், அவருடைய ஆயுதங்கள், அவருடைய இராணுவங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படும். தாரூன் எங்க இருந்தான் அப்படின்னு தெரியாத அளவுக்கு பூமி கீழே இருக்கான். அவனுடைய படைகளும் கடலுக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டுருச்சு. எந்த அநியாயக்கார ஆட்சியையும் இமைக்கும் பொழுதில் இல்லாமல் ஆக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இருக்கின்றது. அப்ப முதல்ல நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு முழுமையாக கீழ்ப்படியக்கூடிய நல்ல அடியார்களாக மாற வேண்டும். நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இழிவு, கஷ்டம் இவை எல்லாமே நாம அல்லாஹ்வுக்கு விசுவாசமானவர்களாக, நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒழுங்கான முஸ்லிம்களாக, மூமின்களாக, நல்ல அடியார்களாக நாம் அதன் காரணமாக அதன் விளைவாக சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் தான் இத்தனை. முஸ்லிம் சமூகம் தன்னை திருத்தி கொண்டால், தௌபா செய்து அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு தன்னை ஒழுங்காக்கி கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எதிரிகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க, முஸ்லிம்களை மேலோங்க செய்வாங்க. அல்லாஹ் நாடினால் எதுவும் நடக்கும், உடனடியாகவும் நடக்கும். ஆனா அது நடக்கிறதுக்கு முதல்ல நாம தகுதி உடையவங்களா இருக்கும். இன்றைக்கு நம்மகிட்ட என்ன தகுதி இருக்கு? ஒரு சமூகமாக நம்ம கீழுக்கும் கீழா இருக்கிறோம். அதுக்கு காரணம் நம்ம லா படிக்கல, சயின்ஸ் படிக்கல, இன்ஜினியரிங் படிக்கலங்கிறது இல்லை. நம்ம இஸ்லாமிய ஈமானம் படிக்கல, அதை படிச்சு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரல, அதுதான் காரணம். அல்லாஹ்வுக்கு விசுவாசமான அடிமைகளாக இருந்தால் அந்த அடிமைகளை அல்லாஹ் உயர்த்துவார். இதே அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய மோசமானவர்களாக இருந்தால் அல்லாஹ் அவர்களை தாழ்த்தும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய தோழர், முஸ்லிமுடைய இரண்டாவது ஹலீஃபா, அவங்க சொல்றாங்க, நாங்க இழிவானவர்களாக இருந்தோம், அல்லாஹ் இஸ்லாமை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்தினார்கள். இஸ்லாமை தவிர வேறு எதிலாவது நாங்கள் கண்ணியத்தை தேடினால் மீண்டும் எங்கள் மீது அல்லாஹ் இழிவை சாட்டுவார்கள். என்ன சொன்னாங்க? நாங்க இழிவானவங்களா இருந்தோம், கேவலமா இருந்தோம், அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தார். இஸ்லாமை தவிர வேற எதிரியாவது போய் கண்ணியத்தை தேடணும் அப்படின்னா மீண்டும் இழிவை அல்லாஹ் கொடுப்பான். அப்போ கண்ணியமோ இழிவோ அல்லாஹ் கொடுக்கறது தான். அதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதுதான் நம்முடைய நினைவூட்டல். இது இந்த 15வது ஆயத், இந்த 16வது ஆயத், இதுக்கு அடுத்து வரக்கூடிய 17வது ஆயத், இது எல்லாத்திலையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த ஆற்றல், அதிகாரம், கட்டுப்பாடு எல்லாமே வெளிப்படுது. இந்த 15, 16வது ஆயத்து ரெண்டுத்திலையுமே அந்த பூமியை பத்தி தான் அல்லாஹ் சொல்றாங்க. அந்த பூமியை மனிதர்களுக்கு அல்லாஹ் கட்டுப்படுத்தி கொடுத்தாங்க. பூமி மென்மையாக அமைதியாக நடந்து கொண்டது.
ஆனால் அல்லாஹ்வுக்கு தொடர்ச்சியாக மாறு செய்து கொண்டிருந்தால், அந்த கட்டுப்பாடை அல்லாஹ் எடுத்து விட்டால், பூமி அந்த மென்மைக்கு பதிலாக ஒரு கொடூரமான முகத்தை காட்டும். அந்த அடக்கத்துக்கு பதிலாக அடக்க முடியாத ஒரு மோசமான ஆற்றலை காட்டும். மனிதனுக்கு இருந்த இடம் தெரியாமல் அழிச்சு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடந்தால் பூமி நமக்கு கட்டுப்பட்டு நடக்கும். இதுதான் நம்ம இத்தனை ஆயத்துகள்ல இருந்து ஒரே ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா முதல்ல இந்த விஷயத்தை, குறைந்தபட்சம் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். என்ன? நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ்வுடைய படைப்புகள் நமக்கு கட்டுப்பட்டு நடக்கும். நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் பூமி நமக்கு கட்டுப்பட்டு நடக்கும். பூமி நமக்கு மென்மையாக ஒரு அடிப்பணியக்கூடிய மிருகமாக இருக்கும். இல்ல அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் அதே பூமி நம்மை அழிக்கக்கூடிய மிருகமாக இருக்கும். இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பூமிக்கு மேல இருக்கிற மக்கள் இவங்க எல்லாம் நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? நம்மள அடிக்கக்கூடிய ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏன்? ஏன்னா நம்ம அல்லாஹ்வுக்கு அப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம ஒழுங்கா கட்டுப்பட்டு நடந்தால் இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரையும் அல்லாஹ் அடக்கி நமக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்குவார். அந்த அந்த அதிகாரத்துக்காக இல்லை. நாம படைக்கப்பட்டதே அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட என்பதுதான் அந்த அந்த நோக்கத்துக்காக தான் நம்ம படைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு ஒழுங்காக கீழ்ப்படியக்கூடிய முஸ்லிம்களாக மூமின்களாக நம்ம வாழ்ந்து அந்த முஸ்லிம்களாக மூமின்களாகவே அந்த இஸ்லாமோட ஈமானோடவே நாம் மரணிக்கணும் அப்படின்னு எனக்காகவும் உங்களுக்காகவும் என்னுடைய பெற்றோருக்காகவும் உங்களுடைய பெற்றோருக்காகவும் என்னுடைய உடன் பிறந்தோருக்காகவும் உங்களுடைய உடன் பிறந்தோருக்காகவும் என்னுடைய நண்பர்களுக்காகவும் உங்களுடைய நண்பர்களுக்காகவும் என்னுடைய அண்டை வீட்டார்களுக்காகவும் உங்களுடைய அண்டை வீட்டார்களுக்காகவும் நம்முடைய உறவினர்களுக்காகவும் நம்மோடு பழகக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்காகவும் அல்லாஹ்விடத்தில் இறைந்து பிரார்த்தனை செய்தவனாக துஆ கேட்டவனாக இன்றைய இந்த ஆயத்துடைய விளக்குரையை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபியினா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.